Friends, welcome all to the live session. Welcome all. Animal Kingdom chapter இன்னைக்கு பார்க்க போறோம். Welcome all. Good morning all. Good morning. Welcome all to the live session. வாய்ஸ் கிளியரா இருக்கா? ஸ்கிரீன் கிளியரா தெரியுதா? லைவ்ல அந்த chat பாக்ஸ்ல சொல்லிடுங்க. Welcome all. Welcome all. Welcome all to the live session. வாய்ஸ் அண்ட் ஸ்கிரீன் கிளியரா தெரியுதா? chat பாக்ஸ்ல சொல்லுங்க. குட் மார்னிங். குட் மார்னிங். ஓகே, இப்ப நம்ம அனிமல் கிங்டத்துல எங்க விட்டோமோ அங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். லாஸ்ட் கிளாஸ்ல கோரிஃபெரா பார்த்தோம். சீலன் டேட்டா இதெல்லாம் முடிச்சாச்சு. ஓகேங்களா? டீனோஃபோரா முடிச்சாச்சு. பிளாட்டிஹெல்மின்தஸ்ல இருந்து நம்ம ஆரம்பிக்கணும் இன்னைக்கு. ஸோ பிளாட்டிஹெல்மின்தஸ் அப்படின்னு பார்க்கிறது ஓகே. பிளாட்டிஹெல்மின்தஸ், பிளாட்டினா என்ன, ஹெல்மின்தஸ்னா என்ன? பிளாட் அப்படிங்கிறது பிளாட் அப்படின்னு அர்த்தம், ஹெல்மின்தஸ்னா வேர்ம்ஸ்னு அர்த்தம். அந்த பேர்லயே அர்த்தம் இருக்கு. பிளாட்டி ஹெல்மின்தஸ், பிளாட் வேர்ம். பிளாட்னா என்ன? தட்டையா இருக்கிறது. வேர்ம்ஸ்னா என்ன? புழு. தட்டையா இருக்கக்கூடிய புழுக்களை நம்ம பிளாட்டி ஹெல்மின்தஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே, இப்போ they have a dorsoventrally flattened body. dorsoventrally flattened bodyனா என்ன அர்த்தம்? டார்சோனா முதுகு சைடு, வென்ட்ரல்னா நம்ம நெஞ்சு சைடு. சோ பின்னாடி முன்னாடி பிளாட்டா இருக்கும். பின்னாடியும் பிளாட்டா இருக்கும், முன்னாடியும் பிளாட் ஆகும். அதான் டார்சோவென்ட்ரலி flattened body. Hence are called flat worms. அதனால அதை தட்டை புழுக்கள் அப்படின்னு சொல்றாங்க. These are mostly endoparasites. எண்டோனா இன்சைடு, வித்தின், உள்ள அப்படின்னு அர்த்தம். பாரசைட்ஸ்னா லிவிங் ஹோஸ்டுக்குள்ள இருந்து ஃபுட்டை எடுத்துக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ தே லிவ் இன்சைட் எ ஹோஸ்ட், லிவிங் ஹோஸ்ட், உயிருள்ள ஒரு இன்னொரு ஆர்கானிசத்துக்குள்ள இருக்காது. ஸோ இன்னொரு ஆர்கானிசத்துல இருந்து அதோட ஃபுட்டு எல்லாத்தையும் உறிஞ்சி எடுத்துக்குது. ஸோ லிவிங் ஆர்கானிசத்தை ஒரு ஹோஸ்டா செலக்ட் பண்ணி அதுக்குள்ள வாழ்வது, அதான் எண்டோபாரசைட்ஸ். ஃபவுண்ட் இன் அனிமல்ஸ் இன்க்ளூடிங் ஹியூமன் பீயிங்ஸ். மனிதர்களோட குடல்லையும் இருக்கும், நம்மளோட இன்டெஸ்டைன்லயும் இருக்கும். பாடி பிளான் அப்படின்னு பார்க்கும்போது பைலேட்ரலி சிமெட்ரிக்கல் அப்படின்னு என்ன சார் அர்த்தம்? ஒரு பர்டிகுலர் பிளேன்ல இருந்து நீங்க கட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சாரி 2 equal half கிடைக்கும். ஓகே, 2 equal half கிடைக்கும். கொஞ்சம் தள்ளி அப்படி கட் பண்ணாலும் 2 equal half கிடைக்காது. பட் ஒரு சிங்கிள் பிளேன்ல மேல இருந்து கீழே அப்படியே கட் பண்ணீங்கன்னா 2 equal half கிடைக்குது. பாத்தீங்களா? அதுதான் bilateral symmetry. They are triploblastic. Ectoderm, endoderm and mesoderm மூணுமே இருக்கும். Acylomate, body cavity கிடையாது. They show organ level of organization. Organ level of organization அப்படிங்கிறது என்னங்க? ஆர்கன்ஸ் இருக்கும், டைஜஸ்டிவ், ஒவ்வொன்றுக்கும் ஆர்கன்ஸ் அவங்களுக்கு தெளிவா இருக்கும். அதான் ஆர்கன் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். இடையில ஏதாவது உங்களுக்கு ப்ராப்ளம் வந்தா சேட் பாக்ஸ்ல சொல்லுங்க. விசிபிலிட்டி இல்ல, வாய்ஸ் கட் ஆயிடுச்சு அப்படின்னா சேட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஓகேங்களா? சரி. சோ இந்த டயக்ராம் ரெண்டும் என்சிஆர்டில இருக்க மாதிரி நீங்க பாத்துக்கணும். நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது பாரசைட்டிக் அடாப்டேஷன்ஸ் என்னென்ன இருக்கு. அடாப்டேஷன்ஸ் அப்படிங்கிறது பாரசைட்னா என்னங்க? இன்னொரு லிவிங் ஹோஸ்ட்ல இருக்கு. அப்ப அந்த லிவிங் ஹோஸ்ட்ல இருந்து ஃபுட் அண்ட் நியூட்ரியன்ஸை உறிஞ்சுறதுக்கு தேவையான மவுத்ல, அந்த வாய் பகுதியில அதுக்கான தகவமைப்புகள், அடாப்டேஷன்ஸ் இருக்கணும். எக்ஸ்கிரீஷன் எப்படி பண்றாங்க, ரீப்ரொடக்ஷன் எப்படி பண்றாங்க, இதெல்லாம் பார்க்கலாம். பாரசைட்டிக் அடாப்டேஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஹூக்ஸ். ஹூக் அப்படின்னா கொக்கி மாதிரி இருக்கிறது, அப்படியே போய் புடிச்சுக்கிறது. அண்ட் சக்கர்ஸ், உறிஞ்சுறது. சோ நம்மளோட ஸ்மால் இன்டெஸ்டைன், லார்ஜ் இன்டெஸ்டைன்ல ஃபுல்லா என்ன இருக்கும்? மியூக்கஸ் லேயர் இருக்கும். அதுல வழுக்கிக்கிட்டே அது போயிடணுமா இல்லையா? ஆனாலும் அதுல ஒட்டிக்கிட்டு இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம்? கொக்கி மாதிரி போய் போட்டு புடிச்சுக்கும் ஹூக்கு. அண்ட் சக்கர்ஸ் எதுக்காக இருக்கு? நம்ம பிளட், நியூட்ரியன்ஸ் எல்லாம் அப்சார்ப் பண்றதுக்காக இந்த சக்கர்ஸ் இருக்கு. So they are present in the parasitic forms. யாரெல்லாம் parasite இருக்காங்களோ அவங்க இதுல hooks and suckers platyhelminthes-ல இருக்கு. Some of them absorb nutrients from the host directly through their body surface. ஹூக்கும் தேவையில்லை, சக்கரும் தேவையில்லை. அந்த ஒரு புழுகு இப்படி இருக்குன்னா அந்த புழுவோட என்டையர் பாடி சர்ஃபேஸே
நம்ம உடம்புல இருந்து ஃபுட்டை அப்சார்ப் பண்ணக்கூடிய தன்மையோட இருக்கும். ஓகே, அடுத்து ஃபிளேம் செல்ஸ் அப்படிங்கிறது என்ன? ஃபிளேம் செல்ஸ் வந்து ஸ்பெஷலைஸ்டு செல்ஸ். இந்த ஃபிளேம் செல்ஸ் வந்து ஆஸ்மோ ரெகுலேஷனுக்கும் எக்ஸ்பிரேஷனுக்கும் ஹெல்ப் பண்ணுது. ஃபிளேம் செல்ஸ் இந்த ரெண்டும் இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள் கேட்பாங்க. ஃபிளேம் செல்ஸோட ஃபங்க்ஷன் என்ன? ஃபிளேம் செல்ஸ் பிளாட்டி ஹெல்மின்தஸ் புழுக்கள்ல இருக்கு. அது ஆஸ்மோ ரெகுலேஷன்னா வாட்டர் பேலன்ஸ் அந்த புழுவுல, ஏன்னா அது அசிடிக் நேச்சர்ல இருக்கக்கூடிய ஸ்டமக் அந்த இன்டெஸ்டைன்ல இருக்கு. சோ அங்க அசிடிட்டி ஆல்கலைன் இது மாறி மாறி வரும். சோ அப்போ அந்த புழுவுக்குள்ள வாட்டர் பேலன்ஸை மெயின்டைன் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றது ஃபிளேம் செல்ஸ். எக்ஸ்பிரேஷன் வேஸ்ட் மெட்டீரியலை ரிமூவ் பண்றது புழுவுல இருந்து, அதுக்கு ஃபிளேம் செல்ஸ் அப்படிங்கிற செல்ஸ் ஹெல்ப் பண்ணுது, ஸ்பெஷலைஸ்டு செல்ஸ். ரீஜெனரேஷன் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்டான கெப்பாசிட்டி. அது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு புழு இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி பிளனேரியான ஒரு புழு இருக்குன்னு வச்சுக்கோங்க, இப்படி இருக்கும். இது 3 பீஸா கட் ஆகி போகுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி 3 பீஸா கட் ஆகும். 3 தனித்தனி ஆர்கானிசமா வளரும். 3மே தனி ஆர்கானிசமா வளரும். இதுதான் ரீஜெனரேஷன். எத்தனை பீஸா கட் ஆகுதோ அத்தனை பீஸும் தனி ஆர்கானிசமா டெவலப் ஆகும். So some members like planaria அந்த regeneration capacity ஜாஸ்தியா இருக்கு. possess high regeneration capacity. 100 பீஸா கட் ஆச்சுன்னா 100 ஆர்கானிசமா டெவலப் ஆகும். அப்ப என்ன ஆகுது யோசிச்சு பாருங்க. அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ரீப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி எதுங்க? ரீஜெனரேஷன் அப்படிங்கிறது. ரீப்ரொடக்ஷன் செக்ஸஸ் ஆர் நாட் செப்பரேட். மேல் ஃபீமேல் செப்பரேட்டா இருக்க மாட்டாங்க. ஹெர்மாஃப்ரோடைட் பேர் சொல்லுவோம், நம்ம படிச்சிருக்கோம் ஆல்ரெடி. ஹெர்மாஃப்ரோடைட் அப்படிங்கிறது ஒரே ஆர்கானிசத்திலே மேல் அண்ட் ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் இருக்கும். ஃபர்டிலைசேஷன் வந்து இன்டர்னல், உள்ளேயே ஃபியூஷன் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட்ஸ் நடந்துரும். டெவலப்மெண்ட் இஸ் த்ரூ மெனி லார்வல் ஸ்டேஜ். அப்போ இன்டைரக்ட் டெவலப்மெண்ட். லார்வல் ஸ்டேஜ் இருந்தாலே அந்த இன்டைரக்ட் டெவலப்மெண்ட். டைரக்ட் டெவலப்மெண்ட்னா யங் ஒன் அடல்ட் மாதிரியே அப்பியரன்ஸ்ல இருந்தா டைரக்ட் டெவலப்மெண்ட். இப்ப மனுஷங்க இருக்காங்க, குழந்தைங்க எப்படி இருக்காங்க? யங் ஒன்ஸ் 2 கை 2 கால் 3 கண்ணு வாய் எல்லாம் இருக்குதா இல்லையா? சோ அந்த மாதிரி இருக்கு. யானை குட்டி யானை மாதிரி தானே இருக்கு. மாடு கண்ணு குட்டி மாடு மாதிரியே தானே இருக்கு. அப்ப அதுதான் டைரக்ட் டெவலப்மெண்ட். ஆனா யங் ஒன் புழு மாதிரி இருக்கும், அடல்ட் ஒன் பியூட்டிஃபுல்லா பட்டர்ஃபிளை மாதிரி பட்டர்ஃபிளை, அதெல்லாம் வந்து இன்டைரக்ட் டெவலப்மெண்ட். ஓகே, சோ எக்ஸாம்பிள்ஸ் என்ன? எக்ஸாம்பிள்ஸ் டீனியா சோலியம் அப்படிங்கிற டேப்வார்ம், தட்டை புழுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபேசியோடா அப்படிங்கிற லிவர் ஃப்ளூக். அண்ட் தென் இந்த ரெண்டும் நல்லா ஞாபகம் வச்சுங்க. யாருக்கு காமன் நேம் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெளிவா தெரியணும். நெக்ஸ்ட் ஆஸ்பிரிமித்தஸ், த ரவுண்ட் வோர்ம். இந்த ரவுண்ட் வோர்ம் ஏன் சொல்றாங்க சார்? வோர்ம் வந்து நீளமா தானே இருக்கு, இது வட்டமாவா இருக்கு அப்படின்னா அப்படி கிடையாது. இத கிராஸ் செக்ஷன் எடுத்து பாத்தீங்கன்னா இப்படி புழு இருக்கு, இந்த இடத்துல கட் பண்ணி மேல இருந்து பாத்தீங்கன்னா வட்டமா அதோட பாடி. அப்படி கட் பண்ணி பாத்தீங்கன்னா ரவுண்டா கிராஸ் செக்ஷன்ல கட் பண்ணி பார்த்தா, இப்ப பெல்ட்ரிக்கா இருக்குல்ல, அதை கட் பண்ணி இப்படி பாத்தீங்கன்னா வட்டமா தெரியுமா? அதுதான். சோ அதனால இதுக்கு பேரு ரவுண்ட் வோர்ம். ஓகேங்களா? சரி, கியூக்கியூம்பருங்க 2 பெல்ட்ரிக்கா. ஓகே, Ascomynthus, the roundworm அப்படின்னு சொல்றோம். The body of the Ascomynthus is circular in cross section. Cross sectionல சர்க்குலரா இருக்கும். Hence the name roundworms. Cross sectionல சர்க்குலரா இருக்கறனால roundwormனு பேர் வச்சாங்க. They may be free living. Free livingனா என்னங்க அர்த்தம்? அது பாட்டுக்கு மண்ணுல அங்க ஊர்ந்துட்டு இருக்கலாம். அக்வாட்டிக் தண்ணியில இருக்கலாம். டெரஸ்ட்ரியல் நிலத்துல இருக்கலாம். டெரஸ்ட்ரியல் அப்படின்னா லேண்ட் அப்படின்னு அர்த்தம். Parasitic in plants and animals. So living host குள்ளேயும் வளரலாம். அது பிளான்ட்ஸ் குள்ளேயும் இருக்கும், அனிமல்ஸ் குள்ளேயும் இருக்கும். பாடி பிளான் அப்படின்னு பார்க்கும்போது roundworm have organ system level organization. Organ system, digestive system, respiratory system, reproductive system எல்லாம் வந்துச்சு. They are bilaterally symmetrical. Particular planeல கட் பண்ணா உங்களுக்கு 2 equal half அப்படின்னு கிடைக்கும். அதுக்கடுத்து they are triploblastic and pseudocoelomate. Triploblastic உங்களுக்கு தெரியும், ectoderm, endoderm and mesoderm 3 germinal layers embryonal developmentல இருக்கும். அப்படி இருந்தா அது வந்து triploblastic. Pseudocoelomateனா false body cavityயோட இருக்கும். பாடி கேவிட்டி வந்து false body cavity இதுல இருக்கும். So systems, sexes and reproduction. Alimentary canal system, organ system.
அலிமெண்ட்ரி கனால் இருக்கு. கம்ப்ளீட் அலிமெண்ட்ரி கனால்னா என்னன்னா மவுத்தும் இருக்கும் அண்ட் 2 போர்ஸோட இருக்கும். என்ட்ரி ஃபுட் என்ட்ரிக்கு ஒரு போர், வேஸ்ட் மெட்டீரியல் எக்ஸிட் ஆகிறதுக்கு இன்னொரு போர். இட் ஹேஸ் எ வெல் டெவலப்டு மஸ்குலார் ஃபேரிங்ஸ். ஃபேரிங்ஸ்னா காமன் பேசேஜ் ஃபார் ஃபுட் அண்ட் வாட்டர். அதான் ஃபேரிங்ஸ் சொல்லுவோம், வாய்க்கு அடுத்து இருக்கிறது. ஸோ அலிமெண்ட்ரி கனால் கம்ப்ளீட்டா இருக்கு. எக்ஸ்கிரீஷன் அண்ட் எக்ஸ்கிரீட்டரி டியூப் ரிமூவ்ஸ் பாடி வேஸ்ட் ஃப்ரம் த பாடி கேவிட்டி. ஸோ உடம்புல இருந்து எக்ஸ்கிரீட்டரி வேஸ்ட் வந்து பாடி கேவிட்டில இருந்து ரிமூவ் பண்றதுக்குன்னு எக்ஸ்கிரீட்டரி டியூப்ங்கிற ஒரு சிஸ்டம் இருக்கு. வேஸ்ட் எக்ஸ்கிரீட்டரி போர் வழியா வெளியேற்றப்படுது. அடுத்தது செக்ஸஸ் அப்படிங்கும் போது செப்பரேட்டா வந்துடும். செப்பரேட்னா டைஷியஸ். டைனா டிவோர்ஸ் வாங்கிட்டு போனா அம்மாவும் அப்பாவும் தனித்தனியா தான் இருப்பாங்க. அது கூட உதாரணத்துக்கு ஞாபகத்துக்கு டைனா மேல் ஃபீமேல் தனித்தனியா இருப்பாங்க. 2 டிஃபரெண்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ டைஷியஸ் மேல் தனி ஆர்கானிசம், இதுதான் மேல் சிம்பல். மேல் தனி ஆர்கானிசம், ஃபீமேல் தனி ஆர்கானிசமா இருக்கும். மேல்ஸ் அண்ட் ஃபீமேல்ஸ் ஆர் டிஸ்டிங்க்ட், தனித்தனி ஆர்கானிசம். ஆஃபன் ஃபீமேல்ஸ் ஆர் லாங்கர் தென் மேல்ஸ். சோ புழுவு இருக்குன்னா நீளமா இருக்கிற புழுவு வந்து ஃபீமேலா இருக்கும், குட்டியா இருக்கிற புழுவு மேலா இருக்கும். லென்த்தை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அண்ட் தென் ரீப்ரொடக்ஷன் ஃபர்டிலைசேஷன் இஸ் இன்டர்னல். ஃபீமேல் ஆர்கானிசத்துக்குள்ள ஃபியூஷன் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட் நடக்குது. டெவலப்மெண்ட் மே பி டைரக்ட். N1 மெச்சூர் ஒன்னும் ஒரே மாதிரி இருக்கும். N1 resembles the adult. ஆர் இன்டைரக்டாகவும் இருக்கலாம். லார்வல் ஸ்டேஜ், அதுக்கப்புறம் ஆர்கானிசம், மெச்சூர் ஆர்கானிசம், டெவலப்ட் ஆர்கானிசம் வேற மாதிரி டெவலப்ட் ஆகும். எக்ஸாம்பிள் அஸ்காரிஸ். அஸ்காரிஸ் தான் நம்ம ரவுண்ட் வேர்ம்னு சொல்றோம். அடுத்து உச்சரேரியா, ஃபிலாரியா வேர்ம். ஏன் ஃபிலாரியா வேர்ம் பேர் வச்சாங்கன்னா ஃபிலாரியாசிஸ் அப்படிங்கிற யானைக்கால் நோயை ஏற்படுத்துகிறது. அதனால அதுக்கு பேர் ஃபிலாரியா வேர்ம். ஆன்சைலோஸ்டோமா ஹூப் வேர்ம், கொக்கியோட இருக்கும். ஆன்சைலோஸ்டோமா. ஓகே, நெக்ஸ்ட்ங்க போரிஃபெரா, ஆஸ்கில்வின்தஸ். இந்த 5 பைலம் நம்ம இந்த முன்னாடி 2 டேஸ்க்கு முன்னாடி பார்த்த கிளாஸ்லயும் இந்த கிளாஸ்லயும் பார்த்திருக்கோம். இந்த 5 பைலத்தை ஒரு கிளாஸ் பார்க்கிறோம். லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் அப்படின்னு பார்க்கும்போது போரிஃபெரா மட்டும் செல்லுலார். போரிஃபெரா மட்டும் எக்ஸ்க்ளூசிவ்லி செல்லுலார் லெவல் ஆர்கனைசேஷன், வேற எதுவும் கிடையாது. சரி, சினட்ரேட்டா பார்த்தோம், டீனோஃபோரா பார்த்தோம். அது ரெண்டும் டிஷ்யூ லெவல் ஆர்கனைசேஷன். பிளாட்டிஹெல்மின்தஸ் ஆர்கன் லெவல் ஆர்கனைசேஷன். ஆஸ்கில்மின்தஸ் பார்த்தா எல்லாம் ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆர்கனைசேஷன் வந்துருக்கு. இந்த 5 பைலத்தையும் முதல்ல நம்ம தெளிவா படிச்சுக்கணும். சிமெட்ரி, போரிஃபெரா வந்து ஏசிமெட்ரிக்கல், எப்படி கட் பண்ணாலும் 2½ வராது. சீனட்ரேட்டாவும் டீனோஃபோராவும் ரேடியல் சிமெட்ரி. பிளாட்டிஹெல்மின்தஸ், ஆஸ்கில்மின்தஸ் பைலேட்ரல் சிமெட்ரி. ஜெர்ம் லேயரே போரிஃபெரால கிடையாது. ஆனா உங்களுக்கு சீனட்ரேட்டா, டீனோஃபோரா இது ரெண்டும் டிப்ளோபிளாஸ்டிக். பிளாட்டிஹெல்மின்தஸ், ஆஸ்கில்மின்தஸ் ரெண்டும் ட்ரிப்ளோபிளாஸ்டிக். சீனோம் வந்து உங்களுக்கு போரிஃபெரா, சிலன்ட்ரேட்டா, டீனோஃபோரால பாடி கேவிட்டியே இருக்காது. ஈவன் பிளாட்டிஹெல்மின்தஸும் ஏசிலோமேட் தான். பட் ஆஸ்கில்மின்தஸ் சூடோசிலோமேட். ஏசிலோமேட்னால பாடி கேவிட்டி இல்லைன்னு அர்த்தம். அது என்சிஆர்டில அந்த டேர்ம் கொடுத்திருக்கிறதுனால நம்ம ஏசிலோமேட் அப்படிங்கிற டேர்ம் இங்க ரெப்ரசென்ட் பண்ணிக்கோம். டைஜஸ்டிவ் சிஸ்டம் போரிஃபெரால கிடையாது. வாட்டர் கனால் சிஸ்டம் தான் அதுக்கு ஹெல்ப் பண்ணுது. பட் சீலன்ட்ரேட்டால இருந்து பிளாட்டிஹெல்மின்தஸ் வரைக்கும் இன்கம்ப்ளீட் டைஜஸ்டிவ் சிஸ்டம். ஆஸ்கில்மின்தஸ்ல கம்ப்ளீட் டைஜஸ்டிவ் சிஸ்டம் இருக்கு. டிஸ்டிங்டிவ் ஃபீச்சர் அப்படின்னா, அதாவது இந்த டிஸ்டிங்டிவ் ஃபீச்சர்ன்றது இந்த பைலத்துக்கு மட்டும்தான் இருக்கும். இதுதான் ரொம்ப ரொம்ப எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல முக்கியம். ஏன்னா எக்ஸ்க்ளூசிவ் டு திஸ் பைலம், இந்த பைலத்துக்கு மட்டும்தான் இருக்குங்கிறது. போரிஃபெரால கெனால் சிஸ்டமும் கோனோசைட்ஸும் இருக்கு. சீலன்ட்ரேட்டால நீடோபிளாஸ்டோம், ஹைப்போஸ்டோம். தரையை பார்த்து கீழே பார்த்து வாய் இருந்தா ஹைப்போஸ்டோம் அப்படின்னு. டீனோஃபோரா அப்படிங்கிறது ஏஜ் காம்ப்ளெக்ஸ் பயோலூமினிசன்ஸ். இது ரொம்ப முக்கியம். வெளிச்சத்தை எமிட் பண்ணக்கூடியது, லைட்டை எமிட் பண்ணக்கூடிய ஆர்கானிசம் டீனோஃபோரா. பிளாட்டிஹெல்மின்தஸ் ஃப்ளேம் செல்ஸ், ஹூக்ஸ், சக்கர்ஸ்லாம் அடாப்டேஷன்ஸ்னு பார்த்தோம். எதுக்கு? பாராசைட்டிக் அடாப்டேஷன் ஹூக்ஸ் அண்ட் சக்கர்ஸோட இருக்காது. ஆஸ்கில்மின்தஸ் மஸ்குலார் ஃபேரிங்ஸ் இருக்குது. டயேஷியஸ் ஆர்கானிசம், ஃபீமேல் மேல் தனித்தனியா இருப்பாங்க. ஓகே, எக்ஸாம்பிள் தெரியும் நமக்கு. போரிஃபெராக்கு எக்ஸாம்பிள் சைகான், சீலன்ட்ரேட்டாவுக்கு அடாம்சியா, டீனோஃபோராவுக்கு பிரோபிராக்கியா, பிளாட்டிஹெல்மின்தஸ் டீனியாசோலியம், ஆஸ்கில்மின்தஸ் அஸ்காரியாசிஸ். ஓகேங்க. சோ நீட் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது
போரிஃபெரால ஆஸ்டியா, ஸ்பாஞ்சோசில், ஆஸ்குலம்ங்கிறது வாட்டர் பாத், அந்த வாட்டர் கேனல் சிஸ்டத்துல இருக்கக்கூடிய வாட்டர் பாத், இது ரொம்ப முக்கியம். கோனோசைட்ஸ் அப்படிங்கிறது கார்டர் செல்ஸ், அந்த ஸ்பாஞ்சோஸ்டீல்ல லைனிங் அப்படி வரிசையா அரேஞ்ச் ஆகி இருக்கும். ஸ்பாஞ்சோஸ்டீல்ங்கிறது அந்த கேவிட்டிங்க, இதுல ஸ்பாஞ்சஸ்ல. ஸ்பிக்யூல்ஸும் ஸ்பாஞ்சின் ஃபைபர்ஸும் ஸ்பாஞ்ச்ல இருக்கக்கூடிய ஸ்கெலிட்டன். ஓகே, அந்த டேர்ம் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து போரிஃபெரால செக்ஸஸ் வந்து செப்பரேட் கிடையாது, ஹெர்மாஃப்ரோடைட். நெமட்டோசைட்ஸ் அப்படிங்கிறது என்னங்க, நீடோபிளாஸ்மியம் ஆர் நீடோசிஸ்ட் இன்சைட் நீடோபிளாஸ்ட் அல்லது நீடோசிஸ்ட் நீடோசைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்குள்ள இருக்கிறது நீமோசிஸ்ட். ஹைப்போஸ்டோம் அப்படிங்கிறது என்னங்க, நிடாரியன்ஸ்ல இருக்கக்கூடிய மவுத்ல இருக்கிறது, நிடாரியன்ஸ்ல இருக்கக்கூடிய மவுத். ஓகே. மெட்டாஜெனிசிஸ் என்னங்கிறது என்னங்க, ஒபீலியா அப்படிங்கிற ஆர்கன்ஸ்ல பாலிப் மெடுசாவை ஃபார்ம் பண்ணும், மெடுசா பாலிப்பை ஃபார்ம் பண்ணும். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் ரொம்ப முக்கியம். ஒபீலியால 2 ஃபார்மே இருக்கு. 8 கோம்ப்ளெக்ஸ் ஸ்டீனோஃபோராவுக்கு லோகோமோஷனுக்கு, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. பயோலுமினிசன்ஸ் அப்படிங்கிறது லைட்டை டார்க் எமிட் பண்றது ஸ்டீனோஃபோர்ஸ். அதுக்கடுத்து ஃபிளேம் செல்ஸ்ங்கிறது ஆஸ்மோ ரெகுலேஷனுக்கும் எக்ஸ்கிரீஷனுக்கும் ஹெல்ப் பண்ணுறது, அதோட ஃபங்க்ஷன் கேட்பாங்க. பிளனேரியால ஹை ரீஜெனரேஷன் கெப்பாசிட்டி இருக்கு. எத்தனை பீஸா கட் பண்ணாலும் கட்டான அத்தனை பீஸும் முழு ஆர்கனிசமா டெவலப் ஆகும். டயேஷியஸ் எது இருக்கு, ஆஸ்கில்மெண்டஸ்ல இருக்கு. ஃபீமேல்ஸை பார்க்கும் போதே லென்த் வைஸ் நம்ம கண்டுபிடிச்சிடலாம், லாங்கரா இருக்கும். மேல் வந்து ஷார்ட்டா இருக்கும். டயேஷியஸ் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது, மேல் அண்ட் ஃபீமேல் ஆர்கானிசமே தனித்தனியா இருக்காது. இப்போ ஹியூமன் பீயிங்ஸா டயேஷியஸ் அனிமல் அப்படின்னு சொல்றோம். ஓகே. ஸோ போரிஃபெரால இருந்து ஆஸ்கில்மெண்டஸ் வரைக்கும் நம்ம இதை முடிச்சிட்டோம். பட் நமக்கு கிளாஸ் இன்னும் இருக்கு. அடுத்த பார்ட்டை கண்டினியூ பண்றோம். இன்னைக்கு இதோட கிளாஸ் முடிக்கல அப்படி நினைச்சுக்காதீங்க. இதுல இருந்து ஆரம்பிக்கணும்னா ஆமா, அடுத்த பிபிடி நான் ரெடி பண்ணிட்டேன். ஓகே, இன்னொரு 15 மினிட்ஸ் ஆகுது கிளாஸ் இருக்கு, அதனால கவனிங்க. ஓகே, இதுக்கு முதல்ல பார்ட் 2ல நம்ம 5 பைலம் பார்த்தோம். அதுல ஏதாவது டேர்ம்ல உங்களுக்கு டவுட் இருந்தா ரைஸ் ஹேண்ட் கொடுத்து கேட்கலாம். இது வரைக்கும் பார்த்ததுல உங்களுக்கு டவுட் இருந்துச்சு, சார் எனக்கு டவுட் இருக்கு நீங்க நடத்துனதுல அந்த போன பார்ட்ல அந்த பைலத்துல ஏதோ ஒரு டேர்ம்ல எனக்கு டவுட் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து ரைஸ் ஹேண்ட் ஆப்ஷன் கொடுத்து உங்க டவுட்டை கேட்கலாம், நான் கிளாரிஃபை பண்றேன். டவுட் இல்லை அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் பார்ட் கண்டினியூ பண்ணலாம். சாட் பாக்ஸ்ல சொல்லுங்க, டவுட் இல்லை அப்படின்னா கண்டினியூ பண்ணலாம். இருக்கீங்களா? டவுட் ஏதாவது கேட்கணுமா இல்ல கண்டினியூ பண்ணலாமா? ஷால் வி கண்டினியூ? ஷால் வி கண்டினியூ ஆர் நீங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, நோ டவுட், கண்டினியூ பண்ணலாம்னு சொல்லிட்டீங்க. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்ட் கண்டினியூ பண்ணலாம். ஓகேங்க, இப்போ நெக்ஸ்ட் கிங்டம் பார்ப்போம். ஓகே, சோ இப்ப நம்ம பார்க்க போற அடுத்த கண்டினியூஷன்ல அனிலிடா, ஆர்த்ரோபோடா, மொலஸ்கா, எக்டினோடெர்மேட்டா, ஹெமிகார்டேட்டாவுக்கும் முன்னாடி வரைக்கும் பார்க்க போறோம். ஓகே, பட் அத்தனையும் பார்ப்பன மாதிரி எனக்கு தெரியாது. ஒரு 15 மினிட்ஸ் கிளாஸ் இருக்கு. அனிலிடா த செக்மெண்டட் worms. அனிலிட்ஸ் அப்படின்னா ரிங்ஸ் அப்படின்னு வட்டம் சமாளிக்கிறது. தே மே பி அக்வாட்டிக், தண்ணியில இருக்கலாம், மெரைன்லயும் இருக்கலாம், ஃப்ரெஷ் வாட்டர்லயும் இருக்கலாம். மெரைன்னா என்னங்க, கடல் தண்ணி. ஃப்ரெஷ் வாட்டர்ல என்னங்க, நல்ல தண்ணி. ஸோ ஆல் டெரஸ்ட்ரியல். டெரஸ்ட்ரியல் அப்படிங்கிறது நீங்க என்ன சொல்றோம், லேண்ட்லயும் இருக்கும். ஸோ லேண்ட்லயும் இருக்கும், அக்வாட்டிக்கா தண்ணியிலயும் இருக்கும். தே ஆர் ஃப்ரீ லிவிங். ஃப்ரீ லிவிங்னா என்ன, அவங்க பாட்டுக்கு வெளியில இருக்க ஃபுட்டை சாப்பிட்டுக்கிட்டு உயிர் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இன்னொரு லிவிங் ஆர்கானிசத்தை டார்ச்சர் பண்ண மாட்டாங்க. அதான் ஃப்ரீ லிவிங். சம்டைம்ஸ் பாரசைட்டிக், சில சமயம் அடுத்தவங்களுக்கு பிரச்சனையா இருப்பாங்க. இன்னொரு லிவிங் ஆர்கானிசத்துல இருந்து ஃபுட்டை எடுத்துப்பாங்க. தே எக்ஸிபிட் ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் பாடி ஆர்கனைசேஷன் அண்ட் bilateral symmetry. bilateral symmetryனா ஒரு பர்டிகுலர் பிளேன்ல கட் பண்ணா 2/2 கிடைக்கும், கொஞ்சம் தள்ளி கட் பண்ணாலும் 2/2 கிடைக்காது. அதான் bilateral symmetry. பாடி பிளேன் ட்ரிப்ளோபிளாஸ்டிக் அனிமல், எக்டோடம், எண்டோடம், மீசோடம், 3 லேயர் இருக்கு. மெட்டாலஜிக்கல் செக்மெண்டேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா
இங்க பாருங்க பாடியோட செக்மெண்டேஷன் எக்ஸ்டர்னல் ஆஸ் வெல் அஸ் இன்டர்னல். இப்படி இருக்குன்னா உள்ளேயும் வெளியேயும் செக்மெண்டேஷன் இருந்தா மெட்டாமெரிக்கலி செக்மெண்டேஷன். அனிலிடாவோட எக்ஸ்க்ளூசிவ் கேரக்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் சீனோஃபைட் அனிமல்ஸ் பாடி கேவிட்டி இருக்கு. தே ஹேவ் பாடி கேவிட்டி. அந்த பாடி கேவிட்டி லைன் பண்ணிக்கிறது மீசோடமா. ஓகேங்களா? சரி. This is distinctly marked out into segments. Distinctly marked out into segments. செக்மெண்ட் அதோட பாடி கேவிட்டி வந்து பிரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? பாடியோட சர்ஃபேஸ் பிரிக்கப்பட்டிருக்கும். ஆர் மெட்டாமியர்ஸ். மெட்டாமியர்ஸ் வந்து பாடி அந்த வந்து சர்ஃபேஸ் வந்து செக்மெண்டா பிரிஞ்சிருக்கிறது தான். செக்மெண்ட்ஸுக்கு பேர் தான் மெட்டாமியர்ஸ். ஓகேங்களா? செக்மெண்ட்ஸ் தான் மெட்டாமியர்ஸ் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் நேம் ஆரிஜின் மசில்ஸ் அண்ட் பேராபோடியா. பேராபோடியானா பேர்ஸா கால்கள் இருக்கிறது, போடியானா கால். ஓகே. So where the name comes from, hence the phylum name Annelida. லாட்டின்ல annulus அப்படின்னா ரிங்கா இருக்கும், வட்டமா இந்த மாதிரி இருக்கும். ரிங்கா இருக்க மாதிரி இருக்கும் அந்த ஆர்கானிசம் பார்க்கறதுக்கு அப்படி. அதனாலதான் இது பேர் அனிலிடா அப்படின்னு சொல்றாங்க. பாடி செக்மெண்ட்ஸ் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரிங் ஷேப்ல இருக்கிறதுனால. மசில்ஸ் they possess longitudinal muscles. இந்த மாதிரி longitudinal muscles and circular muscles. இது ஒரு செக்மெண்ட். அடுத்த செக்மெண்ட் longitudinal muscles and circular muscles. ஓகேங்க. So longitudinal and circular muscles, these helps in locomotion. So இந்த longitudinal muscle-ம் circular muscle-ம் coordinate பண்ணி அப்படி சுருங்கி மூவ்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுது. இப்படி மூவ் பண்ணி. ஓகே. So parapodia என்ன? aquatic annelids like nereis lateral appendages அதுக்கு இருக்கு. அத parapodia அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஸ்விம்மிங்க்கு ஹெல்ப் பண்ணுது, வாட்டர்ல ஸ்விம் பண்ணி போறதுக்கு. ஸோ அந்த ஹெல்ப் பண்ணிட்டு பறந்தாங்க. ஓகே. அடுத்து சர்க்குலேட்டரி எக்ஸ்கிரீட்டரி அண்ட் நியூரல் சிஸ்டம். ஸோ சர்க்குலேட்டரி சிஸ்டம் அப்படிங்கிறது நம்ம படிச்சுட்டு இருக்க அந்த அனிலீடா அப்படிங்கிறத மறந்துடாம ஆஸ்மோரெகுலேஷன் அண்ட் எக்ஸ்கிரீஷன். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அனிலிட்ஸ்ல எக்ஸ்கிரீஷனுக்கு ஹெல்ப் பண்றவங்க யாருன்னா நெப்ரீடியா. ஆஸ்மோரெகுலேஷன் அண்ட் எக்ஸ்கிரீஷன் ரெண்டுக்கும் ஹெல்ப் பண்றாங்க. நியூரல் சிஸ்டம் இதுல வந்து பேட் கேங்லியா இருக்கு, கேங்லியான் அப்படின்னு சொல்லுவாங்க. ரீசெண்டா நீட் எக்ஸாம்ல கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின். தே ஆர் கனெக்டட் பை லேட்டரல் நர்வ்ஸ். ஸோ கேங்லியாங்கிறது இப்படி இருக்கும், அது முடிச்சா நரம்பு முடிச்ச மாதிரி. சைட்ல நர்வ்ஸ் வந்து இப்படி கனெக்டடா இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறது தான் நம்ம வந்து இது கேங்லியா. ஓகேங்களா? அண்ட் தே ஆர் கனெக்டட் பை லேட்டரல் நர்வ்ஸ். சைட்ல வர நர்வ்ஸ் வந்து அதை கனெக்ட் பண்ணிருக்கு. ஸோ டு a double ventral nerve cord. So double ventralனா front side நெஞ்சு பகுதியில இருக்கு. டபுள்னா ரெண்டு லேயரா இருக்கும். டபுள் நர்வ் இருக்கக்கூடிய டபுள் வென்ட்ரல் நர்வ் கார்ட். கார்ட்னா கயிறு மாதிரி இருக்கிறது மாதிரி இருக்கு. கயிறு மாதிரி இருக்கிறது தான் கார்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல the nerve cord is ventral. முன்னாடி சைடு இருக்கு. சாலிட், நல்லா ஸ்ட்ராங்கா கயிறு மாதிரி இருக்கு. டபுளா இருக்கு. Exactly the non-chordate pattern from table 4.1 compared with the chordates chord. So dorsal, hollow and single. எங்க இதுல chordatesல பாத்தீங்க அப்படின்னா டார்சல் சைட்ல நர்வஸ் சிஸ்டம் இருக்கும். டிஃபரன்ஸுங்க.
ஆனா அனிலிட்ஸ்ல வென்ட்ரல் சைட்ல இருக்க நர்வஸ் சிஸ்டம் ஹாலோவா இருக்கும். ஆனா அனிலிட்ல எப்படி இருக்கு, சாலிடா இருக்கு, உள்ள அடைச்ச மாதிரி இருக்கு. நமக்கு உள்ள ஓட்டை வந்து ரன் ஆகிட்டு இருக்கும். சிங்கிளா இருக்கு. ஆனா அனிலிட்ஸ்ல எப்படி இருக்கு, டபுளா இருக்கு. கார்டைட்ஸோட அனிலிட்ஸ்ல கம்பேர் பண்ணி பாருங்க. சோ இப்படி கம்பேர் பண்ணி படிக்கும் போது யூ வில் நாட் ஃபர்கெட், எதுவும் மறக்க மாட்டீங்க. அவன் கொடுத்துருக்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல டிஃபரன்ஸ் எதுவோ அதுதான் கொஸ்டின்ல கேட்பாங்க, நோட் பண்ணிக்கணும். ஓகே, சோ ரீப்ரொடக்ஷன் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது நீரிஸ் அண்ட் அக்வாட்டிக் ஃபார்ம் இஸ் dioecious. மேல் ஃபீமேல் தனித்தனியா இருப்பாங்க. மேல் நீரிஸ் ஃபீமேல் நீரிஸ் தனித்தனியா இருக்கும். பட் earthworms and leeches are monoecious. இதுதான் நீட் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா ஒரு என்டையர் ஃபைலம்லயும் dioecious இருக்கா, நோ இஷ்யூ. என்டையர் ஃபைலமும் monoecious இருக்கா, நோ இஷ்யூ. பட் அனிலிட்ல ஒரு ஆர்கானிசம் dioecious, ரெண்டு ஆர்கானிசம் monoecious-ஆ இருக்கு. dioecious-னா நீரிஸ்ல மேல் தனியாவும் ஃபீமேல் தனியாவும் இருப்பாங்க. திஸ் இஸ் மேல், திஸ் இஸ் ஃபீமேல், தனித்தனியா இருப்பாங்க. பட் earthworm leechesல எல்லாம் ஒரே ஆர்கானிசத்திலே மேல் அண்ட் ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் இருக்கும். ஓகேங்களா? So reproduction is sexual reproduction. Formation and fusion of male and female gametes இருந்தா அது sexual reproduction அப்படிக்கும். So நீரிஸ் வந்து பாத்தீங்கன்னா aquatic dioecious animal. பெரிஃபீமா அப்படிங்கிறது earthworm. ஹிருடினேரியா அப்படிங்கிறது பிளட் சக்கிங் லீச். ஃபாரஸ்ட்டுக்குலாம் விசிட் பண்ணீங்கன்னா பர்டிகுலர்லி அந்த கேரளா சைடு ஊட்டி சைடு எல்லாம் போனீங்கன்னா அந்த லீச்சை பார்க்கும். ஓகே, do not mix up within one phylum, the sexes are different. நீரிஸ் ஒரு dioecious animal, பட் எர்த்வர்மும் லீச்சும் monoecious animal. ஒரே ஆர்கானிசம்லயே மேல் அண்ட் ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் இருக்கும். So this single line is asked repeatedly எங்க நீட்ல நோட் பண்ணி வச்சுக்கணும். அடுத்து ஃபைலம் ஆர்த்ரோபோடா, லார்ஜஸ்ட் ஃபைலம் அப்படின்னு சொல்லுவோம். லார்ஜஸ்ட் ஃபைலம் இதை சொல்றதுக்கு காரணம் லார்ஜஸ்ட் கிளாஸ் இன்செக்டா இருக்கு. ஆர்த்ரோபோடா the largest phylum. This is the largest phylum of Animalia which includes insect. Insect is the largest class. Okay, this is very important. Okay, they have organ system level of organization. Over 2/3 all of the named species of the earth are arthropod, காரணம் insect. இது வரைக்கும் ஆர்கானிசம் டிஸ்கிரைப் பண்ணிருக்காங்க, நேம் வச்சிருக்காங்க. அனிமல்ஸ்ல கண்டுபிடிக்கப்பட்ட அனிமல்ஸ்ல 3க்கு 2 அனிமல் ஆர்த்ரோபோடா தான். சோ ஆர்த்ரோபோடா அதனாலதான் அது லார்ஜஸ்ட் ஃபைலம் மறந்துடாதீங்க. பாடி பிளேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பைலேட்ரி சிமெட்ரிக்கலா இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு பர்டிகுலர் பிளேன்ல கட் பண்ணா 2½ கிடைக்கும், கொஞ்சம் தள்ளி கட் பண்ணாலும் 2½ கிடைக்காது. ட்ரிப்ளோபிளாஸ்டிக் 3 ஜெர்மினல் லேயர்ஸ் இருக்கும். செக்மெண்டடா இருக்கும், பாடி செக்மெண்ட் பிரிஞ்சு இருக்கும். சீனோவேட் பாடி கேவிட்டியோட இருக்கும். நெக்ஸ்ட் எக்ஸோஸ்கெலிட்டன். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஃபங்கையோட ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு, பார்ப்போம். பாடி ரீஜன்ஸ் அண்ட் ஜாயிண்ட் அப்பண்டேஜஸ் என்ன. Exoskeleton, the body of arthropods is covered by chitinous exoskeleton. இதுதான் ஃபங்கையோட ரிலேஷன். ஃபங்கல் செல்வாலும் இதேதான். ஃபங்கல் செல்வாலையும் இந்த பாலிசாக்கரைட் தான் இருக்கு, கைட்டின் அப்படிங்கிறது. நோட் பண்ணிக்கங்க. அதே எக்ஸோஸ்கெலிட்டன் ஆஃப் ஆர்த்ரோபோட்ஸ்லயும் கைட்டின் தான் இருக்கு. பாடி ரீஜன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது the body consists of head, thorax, abdomen. 3 ரீஜன். ஹெட், தோரக்ஸ்னா கழுத்து பகுதி, அண்ட் தென் பாடி அப்டமன் பகுதி இருக்கு. ஓகே, தோரக்ஸ்ங்கிறது நெஞ்சு பகுதிக்கு தகுந்தோம். ஓகே, ஜாயிண்டட் அப்பண்டேஜஸ். தே ஹேவ் ஜாயிண்டட் அப்பண்டேஜஸ். ஆர்த்ரோஸ் அப்படின்னா ஜாயிண்ட், போடா ஆர்த்ரோபோடா அப்பண்டேஜஸ். அப்பண்டேஜஸ்ங்கிறது கை கால், கால் தான் எக்ஸ்ட்ரா வெளியில க்ரோத் ஆயிருக்கிறது, கால்கள் தான். The name itself is the definition. Arthrona joint, podana appendages. Animals with joined appendages or joined legs அப்படின்னு கூட சொல்லலாம். Appendages இங்க legs எல்லாம் சொல்றாங்க. Don't forget joined legs. This is the feature that NCERT summary uses the characterizes the whole phylum. So சம்மரியில வந்து பாத்தீங்க அப்படின்னா என்டையர் ஆர்த்ரோபோடாவோட 1 லைன் சம்மரியில என்ன கொடுத்துருக்காங்க, ஆர்த்ரோபோடா அப்படிங்கிறது ஜாயிண்ட் அப்பண்டேஜஸோட இருக்கக்கூடிய அனிமல்ஸ். அது மட்டும் தான் சம்மரியில மென்ஷன் பண்ணிருக்கான். உள்ள நிறைய இருக்கு, ஆனா சம்மரியில என்ன இருக்கு, இந்த 1 லைன் தான் இருக்கு, நோட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் ரெஸ்பிரேஷனை பொறுத்த வரைக்கும் ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸா இது நீட்ல கேட்டிருக்காங்க.
புக் கில்ஸ், புக் லங்ஸ் ஆர் ட்ரக்கியல் சிஸ்டம். 4 மென்ஷன் பண்ணிருக்காங்க ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸுக்கு. கில்ஸ், புக் லங்ஸ் ஆர் ட்ரக்கியல் சிஸ்டம் வந்து ரெஸ்பிரேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது, எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸ். சர்க்குலேட்டரி சிஸ்டம் அப்படிங்கும்போது ஓப்பன் டைப்னா ஹார்ட் இருக்கு, பிளட்டை பம்ப் பண்ணி விடும், ஆர்கன்ஸ் அப்படியே பிளட் பாத் எடுக்கும். there is no well developed veins, arteries அந்த மாதிரி வெசல்ஸ் இருக்காது. பாடி baths in the tissues, blood baths the tissues directly. tissues போய் அப்படியே பிளட்ல மூணு அடிக்கும், அப்புறம் திருப்பி பிளட் ஹார்ட்டுக்கு வரும். அது சென்சரி ஆர்கன்ஸ். ஆண்டனா, ஐஸ். ஆண்டனா சென்ஸ் பண்ணும், ஃபுட் இருக்கா, எனிமீஸ் வராங்க வரதை சென்ஸ் பண்ணும். ஐஸ் வந்து காம்பவுண்ட் ஐஸா இருக்கும் சில ஆர்கானிசம்ல, காக்ரோச்ல தான். சில ஆர்கானிசம்ல சிம்பிளா இருக்கும். ஸ்டாட்டோசிஸ்ட் ஆர் பேலன்சிங் ஆர்கன்ஸ் ஆர் பிரசன்ட். ஸோ ஸ்டாட்டோசிஸ்ட் அப்படிங்கறத நோட் பண்ணுங்க, நீட் எக்ஸாம்ல ரொம்ப முக்கியம். பேலன்ஸ் பண்ணிக்க, அப்படி நடந்து போகும்போது, உயரத்துல போகும்போது, ஒரு அந்த எண்டுல போயிட்டு இருப்பாங்க, எண்டுல போனா கூட கீழே விழாம போயிட்டு இருப்பாங்க அந்த பூச்சிங்கெல்லாம். ஆர்த்ரோபோடானாலே பூச்சிகளை ஞாபகம் வச்சுக்கணும். ஆல் இன்செக்ட்ஸ் கம்ஸ் அண்டர் ஆர்த்ரோபோடா. ஸோ அவங்களுக்கு பேலன்சிங் ஆர்கனா இருக்கிறது ஸ்டாட்டோசிஸ்ட். ஓகே. எக்ஸ்பிரேஷன் takes place through Malpighian tubules. இது ரொம்ப முக்கியம், நீட் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப ரொம்ப முக்கியம். Malpighian tubules. 4 respiratory options in one phylum: gills, book lungs, tracheal system. நீட்ல ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க, மறந்துடாதீங்க. அடுத்து மோஸ்ட்லி டயேஷியஸ் தான். மேல் ஃபீமேல் தனியா இருப்பாங்க, மேல் அண்ட் ஃபீமேல் தனியா இருப்பாங்க. ஃபர்டிலைசேஷன் யூஸ்வலா இன்டர்னல், ஃபீமேல் பாடிக்குள்ளதான் ரீப்ரொடக்ஷன், அதாவது இன்டர்னல் ஃபர்டிலைசேஷன் நடக்க போகுது. மோஸ்ட்லி முட்டை போடுவாங்க. ஓவி பேரஸ்னா முட்டை போடுறவங்க, விவி பேரஸ்னா குட்டி போடுறவங்க. மோஸ்ட்லி இன்செக்ட்ஸ் ஆர் ஓவி பேரஸ். டெவலப்மெண்ட் மே பி டைரக்ட் ஆர் இன்டைரக்ட். டைரக்ட் டெவலப்மெண்ட்டும் இருக்கும், இன்டைரக்ட் டெவலப்மெண்ட்டும் இருக்கும். டைரக்ட் டெவலப்மெண்ட்னா யங்கும் மெச்சூர் அடல்ட்டும் ஒரே மாதிரி இருப்பாங்க. இன்டைரக்ட்னா எங்க இருக்கவங்க புழு மாதிரி இருப்பாங்க, அடல்ட்டா இருக்கவங்க பூச்சி மாதிரி நல்லா டெவலப் ஆயிருப்பாங்க. எக்கனாமிக்கலி இம்பார்ட்டன்ட் இன்செக்ட் என்ன? ஏபிஸ், ஹனிபீ. ஏன் நமக்கு ஏபிஸ் தான் கொடுக்குது? பாம்பிக்ஸ், சில்க் ஒர்ம், பட்டு ஜரிகை, பட்டு துணி தயாரிக்க பயன்படுது. லாக் இன்செக்ட், லாக்ல இருந்து அந்த அரக்குன்னு சொல்லுவாங்க, லாக். அதை எடுத்து இந்த சீல் வைக்கிற அரக்கு. another இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. வெக்டர்ஸ்ல கேரியர்ஸ் ஆஃப் டிசீஸ். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணிட்டு டிசீஸை கேரி பண்ணிட்டு பாருங்க. ஓகேங்களா? சரி. அனோஃபிலஸ் மஸ்கிட்டோ, கியூலக்ஸ் மஸ்கிட்டோ அண்ட் ஏடிஸ் மஸ்கிட்டோ, இவெல்லாம் நோயை பரப்புறாங்க. நோயை உண்டாக்குறது கிடையாது, நோய் கிருமியை கொண்டு வந்து ஹியூமனுக்கு சேர்க்கிறாங்க. கிரிகாரியஸ் பெஸ்ட் அப்படின்னா லோக்கஸ்ட் வந்துடும். இது வந்து இந்த வெட்டிக்கிளி மாதிரி இருக்காது. அது வந்து ஒரு என்டையர் ஃபார்ம், அந்த ஒரு அக்ரிகல்ச்சர் லேண்ட்ல இருக்கக்கூடிய விளைஞ்ச விளைபொருட்களையே நாசம் பண்ணிட்டு போகக்கூடிய அளவுக்கு இந்த லோக்கஸ்ட் செயல்படும். அதான் கிரிகாரியஸ் பெஸ்ட். லிவிங் ஃபாசில் அப்படிங்கிறது லிமுலஸ். நீட் கொஸ்டின். கிங் கிராப் தான், நண்டு. கிங் கிராப் நீட் கொஸ்டின். லிவிங் ஃபாசிலுக்கு எக்ஸாம்பிள் லிமுலஸ், மறந்துடாதீங்க. சோ மலஸ்க்ல இருந்து நாளைக்கு பார்க்கலாம். ஓகேங்களா? மண்டே கிளாஸ் இருக்கா? மோஸ்ட்லி நாளைக்கு காலைல 6 AM நான் கிளாஸ்க்கு வந்துடுறேன். இந்த கவுன்சிலிங் அந்த மீட்டிங் பிளஸ் டவுட் கிளாரிபிகேஷன் இருக்கிறதுனாலதான் நேத்து என்னால கிளாஸ் கனெக்ட் பண்ண முடியல. முந்தா நேத்து பவர் கட் ஆயிடுச்சு. நாளைக்கு மோஸ்ட்லி அட்லீஸ்ட் 2 ஃபைலாம் நம்ம படிக்கலாம். ஓகேங்களா? சோ இன்னைக்கு நடத்துறதுல உங்களுக்கு டவுட் இருந்தா நீங்க கேளுங்க. அப்படின்னா நாளைக்கு காலையில 6 மணிக்கு நான் மோஸ்ட்லி கிளாஸ் கண்டக்ட் பண்ணிப்பேன். வாய்ஸ் வரலையா? இப்ப வாய்ஸ் எவ்வளவு நேரமா வரலங்க? வாய்ஸ் வரலையா? இப்பவும் வாய்ஸ் வரலையா? ஏன் வரல? எட்டு 27 இருந்தே வாய்ஸ் வரலையா? இப்ப என்ன டைம் ஆகுது? 8:39 ஆகுது. நவ் ஓகே. பட் எவ்வளவு நேரமா வாய்ஸ் வரலங்க? இடையில சரியா இருந்துச்சா?
ரொம்ப நேரம் வாய்ஸ் வராம இருந்துச்சா? நான் என்ன சொன்னேன்னா இந்த ஃபைலத்தோட இன்னைக்கு நம்ம கிளாஸ் முடிக்கிறோம், நாளைக்கு நம்ம கண்டினியூ பண்றோம்னு சொன்னேன். ஆனா எப்ப வாய்ஸ் கட் ஆனுச்சு? ஓகே, நாளைக்கு பார்க்கலாங்களா? சாட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நாளைக்கு மார்னிங் 6 AM கிளாஸ் பார்க்கலாம் இல்லைங்களா? எப்ப இருந்து வாய்ஸ் கட் ஆனுச்சுங்க? ஓகே ஓகே, சரி, வாய்ஸ் கட் ஆனது ஒன்றும் ப்ராப்ளம் வரல. ஓகே, நாளைக்கு காலையில 6 மணிக்கு கிளாஸ். ஓகேங்களா? ரெடியா வந்துருங்க. 334 என்னோட மார்க்ஸ். மேனேஜ்மெண்ட் கோட்டால 3rd or 4th ரவுண்ட்ல உங்களுக்கு சீட் கிடைக்க வாய்ப்பு இருக்குப்பா கமாலிகா. ஓகேங்களா? மேனேஜ்மெண்ட் கோட்டால 3rd and 4th ரவுண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டால சீட் கிடைக்கும். இன்கேஸ் நீங்க தெலுங்கு மைனாரிட்டி, மலையாளம் மைனாரிட்டி, கிறிஸ்டியன் மைனாரிட்டி அந்த மாதிரி ஏதாவது இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே சீட் கிடைக்கும். பட் மைனாரிட்டி இல்ல சார் அப்படிங்கிற பட்சத்துல மேனேஜ்மெண்ட் கோட்டால 3rd or 4th ரவுண்ட்ல சீட் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஆல் தி பெஸ்ட். பை, see you all. நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் உங்களை மீட் பண்றேன். பை, see you.